அ வணக்கம். இந்த வீடியோ பதிவு மூலம் ஏற்கனவே நம்ம நிறைய பிளேஸஸ் பார்த்தோம். இதில் வந்து விடுபட்ட பிளேஸ் வந்து பார்க்கலாம். மலைத்தொடர்கள்ங்கிறது வந்து பார்த்தோன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, அதுக்கப்புறம் ஆரவள்ளி மலைத்தொடர், விந்திய மலைத்தொடர், சாத்புரா மலைத்தொடர் இதெல்லாம் பார்த்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாமீர் முடிச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். பாமீர் முடிச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு காரகோரம் மலைத்தொடர், அதாவது காரகோரம் மலைத்தொடர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து லடாக் மலைத்தொடர். அதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் மேலே வரும். லடாக் மலைத்தொடருங்கிறது வந்து இது கொஞ்சம் மேலே வரும். அதுக்கடுத்தது ஜஸ்கர் மலைத்தொடர், ஜஸ்கர் மலைத்தொடர். அதுக்கடுத்து வந்து சிவாலிக் மலைத்தொடர், சிவாலிக் மலைத்தொடருங்கிறது இங்கே கோடிட்டு காட்டியிருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இமய மலைத்தொடர். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இமய மலைத்தொடர் அது அப்படியே நீண்டு காணப்படுகிறதுன்னு வைங்களேன். அப்போ முதல்ல வந்து பார்த்தோன்னா, பாமீர் முடிச்சு, பாமீர் முடிச்சுங்கிறது வந்து இங்கே காணப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, காரகோரம் மலைத்தொடர். இது அடிக்குறுக்கா வந்து நம்மளுக்கு வந்து கேட்குறா. காரகோரம் வந்து அடிக்குறுக்க கேட்குறா காரகோரம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, லடாக் மலைத்தொடர் வந்து அடிக்குறுக்க கேட்கப்படுகிறது. அதுக்கடுத்தது வந்து ஜஸ்கர் மலைத்தொடர், ஜஸ்கர் மலைத்தொடரும் வந்து அடிக்குறுக்க கேட்கப்படுகிறது. ஜஸ்கர் மலைத்தொடர். அப்போ பாமீர் முடிச்சு, காரகோரம் மலைத்தொடர், லடாக் மலைத்தொடர், ஜஸ்கர் மலைத்தொடர், அதுக்கப்புறம் வந்து சிவாலிக் மலைத்தொடர், சிவாலிக் மலைத்தொடர். இதுதான் வந்து பார்த்தோன்னா, மேல் பகுதியில் அதிகமாக மலைத்தொடர் கேட்க வேண்டிய பகுதிகள். அதுக்கடுத்து வந்து இமய மலைத்தொடர். இது முக்கியமானது வந்து பார்த்தோன்னா, இமயமலை வந்து பார்த்தோன்னா முக்கியமான ஒரு மலைத்தொடர். ஏற்கனவே வந்து நான் சிகரத்தை சொல்லியிருந்தேன். சிகரம் வந்து K2 காட்வின் ஆஸ்டிக்னு வந்து இங்கே நம்ம குறிக்கணும்னு. இங்கே எவரெஸ்ட் சிகரம் வந்து நம்ம என்ன சொல்லலை. எவரெஸ்ட் சிகரங்கிறது வந்து பார்த்தோன்னா, இங்கே ஒரு கோடு இருக்குது, அதாவது இங்கே ஒரு இது இருக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு சதுரமாக இந்த இடத்துல கீழ் வந்து தான் வரும் இந்திய மேப்பில். அப்போ இந்த எட்ஜ் பாயிண்ட்டு, இந்த கோடும் நேராக வந்து என்ன பண்ணிங்கன்னா சென்ட்ரு பண்ணிக்கங்க. அதாவது இந்த லைனுக்கு நீங்கள் சென்ட்ரு பண்ணிவிட்டு, இதுக்கு சென்டரில் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா, இதுக்கு சென்டரில் ஒரு முக்கோணம் போட்டு எவரெஸ்ட் அப்படின்னு குறிச்சிருங்க. எவரெஸ்ட், அதாவது லெஃப்ட்டு இந்த கார்னருமே இந்த கார்னர்லேயும் நேராக வந்து ஒரு லைன் போட்டால், அந்த லைனில் சென்ட்ரு பாயிண்ட் எதுவோ அங்கேருந்து ஒரு கோடு போட்டு, சும்மா ஒரு கட் பண்ணி ஒரு கோடு போட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த இதுக்கு சென்டராக ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி, அதில் வந்து நீங்கள் வந்து முக்கோணம் போட்டிங்கன்னா கரெக்டாக எவரெஸ்ட் சிகரம் வந்து உங்களுக்கு எளிமையாக காட்டிடலாம். அப்புறம் ஆரவள்ளி மலைத்தொடர், இந்திய மலைத்தொடர், சாத்புரா மலைத்தொடர் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவிலேயே பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து முக்கியமானது வந்து பார்த்தோன்னா, மவு சின்ட்ரம். இதை அடிக்குறுக்கா வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. ஏன்னா மவு சின்ட்ரம் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா, மவு சின்ட்ரம் வந்து காணப்படுகிறது. மவு சின்ட்ரம். அதுக்கப்புறம் சிறுபுஞ்சிங்கிறது வந்து என்னது, அதிகமாக மழைப்படக்கூடிய ஒரு பகுதி, சரிங்களா. இதெல்லாம் அஸ்ஸாம் ஏரியா, அதாவது அதிகமாக மழை பெறக்கூடிய ஒரு பகுதி வந்து பார்த்தோன்னா சிறுபுஞ்சின்னு வந்து சொல்லலாம். அதிகமாக மழை பெறும் பகுதி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குறைவாக மழை பெறும் பகுதி. குறைவாக மழை பெறும் பகுதிங்கிறது வந்து இங்கே தார் பாலைவனம் தான் குறைவாக மழை பெறும் பகுதி. அதாவது இந்தியாவின் குறைவாக மழை பெறும் பகுதி தார் பாலைவனம். 25 சென்டிமீட்டருக்கு குறைவான மழை பெறும் பகுதி அதுவே தார் பாலைவனம். இது ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி அதிகமாக மழை பெறும் பகுதின்னு வந்து பார்த்தோன்னா மவு சின்ட்ரம், அதாவது சிறுபுஞ்சி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஒன்று இப்படி கேட்கலாம், அதிகமாக மழை பெறும் பகுதியில் குறித்துக்கிட்டுங்க, அல்லது 120 சென்டிமீட்டருக்கு மழை பெறும் பகுதியில், அதாவது 120 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெறும் பகுதியிலே குறித்து காட்டுறதுனால கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ரெண்டுமே ஒன்று தான். மவு சின்ட்ரமும் குறித்து காட்டலாம். அதுக்கப்புறம் வந்து அதிகமாக மழை பெறும் பகுதியை இதே பகுதியில் குறித்து காட்டலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 120 சென்டிமீட்டருக்கு மழை பெறும் பகுதியில் நீங்கள் எளிமையாக குறித்து காட்ட முடியும். அதாவது இந்த ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா இதை எல்லாமே நீங்கள் வட்டம் போட்டு காட்டலாம். அதேமாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையிலே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதிகமாக மழை பெறும் பகுதி தான். மேற்கு தொடர்ச்சி மலையுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு
அதிகமாக ஒரு மழை பெறும் பகுதி தான் வந்து 120 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெறும் பகுதி. அதே மாதிரி இந்த ஏரியா வந்து பார்த்தோன்னா நீங்கள் அதிகமாக ஒரு மழை பெறும் பகுதியில் நீங்கள் வந்து கோடிட்டு காட்டலாம். அதிகமாக மழை பெறும் பகுதி இந்த ஏரியா வந்து பார்த்தோன்னா 120 சென்டிமீட்டருக்கு மழை பெறும் பகுதிகள். அப்புறம் எவரெஸ்ட் சிகரம், அதுக்கப்புறம் K2, மவுசின்ட்ரம், சிரபுஞ்சி. இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டபெட்டா வந்து குறித்து கட்டுறாங்க. அதாவது நீலகிரியில் வந்து இப்போ உயரமான சிகரம், நீலகிரியில் உயரமான, அதாவது தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் தொட்டபெட்டா. அதுக்கு கீழே தொட்டபெட்டா அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆனைமுடி. ஆனைமடிங்கிறது வந்து பார்த்தோன்னா அதுக்கு கீழே நீங்கள் குறித்து காட்டலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குருசிகார், இந்த இடத்துல வந்து குருசிகார். அதுக்கப்புறம் இந்த பகுதியில், இந்த எட்ஜில், அதாவது இந்த இடத்துல ஒரு ஊக்கு மாதிரி இருக்கும் பாருங்க, ஒரு வளைவில். அதுக்கு பக்கத்தில் என்ன மகேந்திரகிரி. அப்போ பாருங்கள், ஆனைமுடி, தொட்டபெட்டா, குருசிகார், இந்த இடத்துல மகேந்திரகிரி, அதுக்கப்புறம் எவரெஸ்ட், அதுக்கப்புறம் K2 காட்வின் ஆஸ்டின், அதுக்கப்புறம் பாமீர் முடிச்சு, காரகோரம், லடாக், ஜஸ்கர், அதுக்கப்புறம் சிவாலிக், இமயமலைத்தொடரில் எவரெஸ்ட் சிகரம் வந்து இங்கே குறித்து காட்டியிருங்க. அதுக்கப்புறம் மவுசின்ட்ரம்னால இங்கே நீங்கள் குறித்து கட்டலாம். அதுக்கப்புறம் வந்து சிரபுஞ்சினாலும் நீங்கள் அங்கே தான் குறித்து கட்டணும். அதே மாதிரி அதிக மழை பெறும் பகுதினா அல்லது 120 சென்டிமீட்டருக்கு மழை பெறும் பகுதினாலும் இந்த கோடிட்டு காட்டலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா தேயிலை விளையும் பகுதி, அஸ்ஸாம், இதையெல்லாம் நம்ம குறித்து கட்டலாம். அதிக மழை பெறும் பகுதியும் குறித்து கட்டலாம். அதுக்கப்புறம் தேயிலை விளையும் பகுதியும் அதையவே குறித்து கட்டலாம். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையிலும் வந்து பார்த்தோன்னா அதிக மழை பெறும் பகுதி குறித்து கட்டலாம். அதே மாதிரி இந்தியாவில் வந்து மிக குறைவான மழை பெறும் பகுதினா 25 சென்டிமீட்டருக்கு குறைவாக மழை பெறும் பகுதினா நீங்கள் தார்பாலைவனத்தை வந்து குறித்து கட்டலாம். 120 சென்டிமீட்டருக்கு 25 சென்டிமீட்டருக்கு குறைவான மழை பெறும் பகுதினா தார்பாலைவனம், 120 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெறும் பகுதினா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அஸ்ஸாம் பகுதியில் வந்து நீங்கள் குறித்து கட்ட முடியும். நன்றி. மீதி இருக்கிற பிளேஸில் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து மறக்காது. பொதுத் தேர்வில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கட்டாயமாக அதிக மார்க்குகள் பெறுவதற்கு வரைபடம் வந்து மிகவும் உதவியாக இருக்கும்.